வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். நம்மள சில பேர் இன்னைக்கு தைப்பூசம், கோயிலுக்கு போக முடியலையே, என்ன நம்ம கிளம்ப முடியல, உடல்நிலை இடம் கொடுக்கல, நேரம் இடம் கொடுக்கல, இப்படிலாம் நினச்சி என்ன வருத்தப்படுறாங்க. அப்படி இல்லாமல் வீட்டிலையே எளிய முறையில், அதாவது முருகனை நம்ம மனசார நினச்சி வேண்டணும். அதுதான் முக்கியம். நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் பூஜை செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் முருகன் படம் இருந்தால் நல்லா தொடச்சி, முருகன் படம் இல்லாத வீடு இருக்காது. என்ன அழகாக நல்லா பூவெல்லாம் சாத்திட்டு, சந்தன குங்குமம் வச்சுட்டு, முன்னால் ஒரு தட்டில் வேல் வச்சுருந்தீங்கன்னா அதை நிறுத்தி சந்தன குங்குமம்லாம் சாத்தி வச்சுட்டு, அப்புறம் அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி சரியான நேரம் பார்த்து நம்ம பூஜை செய்கிறதுக்குன்னா, அது எப்போ ஒரு நம்ம நல்ல நேரமாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்கி, அவசர அவசரமாக செய்யக்கூடாது. நல்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி வேல் முன்னால் உட்காந்து நல்ல முருகனுக்கு உகந்த மலர்கள், அதாவது செவ்வரளி மலர், சிவப்பு தாமரை இதழ்கள், இல்லை ரோஜா மலர், இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு பாராயணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு, அதாவது சில பேருக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்லி பாராயணம் பண்ணுவாங்க. சில பேர் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இப்படி அவங்கவுங்க மனசுக்கு இந்த பாடல்கள் பாடினா, மனசுக்கு எந்தெந்த பாடல்கள் உங்கள் மனசுக்கு இதத்தை தருதோ அந்த பாடல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். என்ன அதுலேயும் குறிப்பாக வேல்மாறல் சொல்லி வழிபட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதாவது சாமி முன்னாடி உட்காந்து வேல்மாறல் ஸ்லோகம், அதாவது நிறுத்தி நிதானமாக ஒரு ஸ்லோகமாக சொல்லி, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு ரொம்ப நிதானமாக பூக்களால் அர்ச்சனை பண்ணி வேண்டணும். அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் சொல்கிறதா இருந்ததுன்னா, இப்போ சில பேர் கந்தசஷ்டி கவசத்தை சொல்கிறத பார்க்குறோம் ரொம்ப ஸ்பீடாக, அதாவது துதிப்போர் கோல் இப்படி போகும் துன்பம் போல் மிஞ்சல் பதிப்போருக்கு சொன்ன பழித்து கதித்தவங்க விஷயம் கை கூட இருக்காது அப்படின்னு, அது முருகனுக்கே என்னென்னு புரியாத மாதிரி கடன்னு அப்படி சொல்லக்கூடாது. நல்ல நிறுத்தி நிதானமாக நான்லாம் கந்தசஷ்டி கவசம் தினம் பாராயணம் பண்ணுவேன். சொல்கிறதுக்கு சரியாக 15 நிமிஷம் எடுத்துக்குவேன். அதாவது முருகன் முகத்தையே பார்த்து நல்ல அழகாக, வர வர வேலாயுதனார் வருக, வருக வருக மயிலோன் வருக, இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக அப்படின்னு அப்படியே முருகன் அழகாக வரவழைக்கிற மாதிரி வர சொல்லி நம்ம அழகாக அழைக்கணும். அந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக சொன்னீங்கன்னா அதோட பலனே தனி. சொல்லி முடித்த உடனே ஒரு மன நிறைவு இருக்கும். ஏன்னா அதனால் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி தைப்பூச நாள் இன்றைக்கி நல்ல பாராயணம் பண்ணி அழகாக வேண்டலாம். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, இந்த தைப்பூசம், இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்களில் நம்ம வேண்டுறது ரெட்டிப்பு பலன் நமக்கு. நம்ம இதெல்லாம் சொல்லி நம்ம பூஜை செஞ்சோன்னா, அதாவது நம்ம என்ன பிரசாதம் வைக்கிறோம் அதை விட நம்ம ஆத்ம நிவேதனம், நம்ம ஆத்மாவையே அவர்கிட்ட சமர்ப்பித்து வேண்டணும். என்ன பஞ்சாமிர்தம் தயார் பண்ணி வைக்கலாம், என்ன சக்கரை பொங்கல், இந்த மாதிரி நைவேதனம் வைக்கலாம், தேன் திணை மாவு அது கூட வைக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம தீபாராதனை காட்டலாம். இந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம இன்னும் வேணும், ஏன்னா முருகனுக்கு நமக்கு என்ன வேணும் நல்லாவே தெரியும். நம்ம எதை நம்ம கேட்டோன்னா நமக்கு அது தர தகுந்தது தானா என்ன அப்படின்னு முருகன் அவர் நமக்கு அருள்வார். அதாவது குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். அதனால் எப்போ முருகன் வழிபாடு செஞ்சால் கூட கந்தர் அனுபூதி பாடலான உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே
இந்த பாடலை வந்து நான் தினம் அதிகாலை எந்திரிச்ச உடனே ஒரு 3 தடவை சொல்லிடுவேன். அதாவது அன்னைக்கு பூரா எப்பயும் கூட இருந்து நம்மளோட ஒவ்வொரு சொல்லு, செயல், எண்ணம் எல்லாத்துலேயும் குருவாக இருந்து அவர் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு தான் அந்த நாளை நான் தொடங்குகிறேன். இந்த மாதிரி தொடங்குறப்ப அவர் வந்து என்ன எதுனாலும் குரு மாதிரி இருந்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி நமக்கு உள்ளே இருந்து ஒரு எண்ணத்தை தோற்றுவித்து நம்ம பேசுகிற பேச்சுக்களில் கூட இருந்து நம்ம செய்கிற செயல்களில் கூடவே இருந்து எல்லாம் அவர் பண்ணுறதை நம்ம வந்து நல்ல அனுபவபூர்வமாக உணரலாம். அதனால் நல்லா இன்றைக்கி நல்ல ஆழமாக முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பம், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எல்லா முருக பக்தர்களுக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பேரு, புகழ், குறிப்பாக நிம்மதியோட நீண்ட காலம் வாழ நான் வந்து எனக்குள்ளே இருக்க முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.